எந்த நாட்டுல இருந்து? கொளவாய்ப்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட். கொளவாய்ப்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்க இறங்கின? இங்க நம்ம இதுல இருந்து இறங்கிட்டேன். எதுல இருந்து இறங்கின? மாங்குடி நாட்டுல வந்து இறங்கிட்டேன். ஓ, மாங்குடிக்கிறது நாடு. சரி 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 சரி. 4000 கிலோமீட்டர்மா. 4000 கிலோமீட்டர். சரி சரி சரி. நானாவது பரவாயில்ல, எங்க அப்பா பிறந்த நாடு அது பெரியப்ப நாடு. எந்த நாடு? அறந்தாங்க மாட்டு மூத்திரம் இருந்து. சரி, அங்க பிறந்த அவங்க எதுல வந்தாங்க? அவங்க டவுன் பஸ் பிடிச்சு வந்துட்டாங்க. அவங்க எந்த நாடு? அவங்க அந்த நாட்டுல இருந்து வந்துட்டாங்களா? அம்மா இங்க பக்கத்துல கிராமம்மா. என்ன கிராமம்? சிங்கப்பூர். ஓ, சிங்கப்பூருங்கிறது உங்களுக்கு கிராமம். கிராமம். சிங்கப்பூர் இதுக்கு முன்னாடி நீ போயிருக்கியா? போயிருக்கோம். கிராமம் தானே, டவுன் பஸ்ல போயிடலாம். ஓ, டிக்கெட் இல்லாம போகலாம்னு நினைக்கிறேன். போறதுமா. அது சரி, அது சரி. ஆமா. சிங்கப்பூர் போனீங்கன்னு வச்சுக்கே, போனவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு நீட்டா இருக்கும், அந்த சுத்தத்தை எப்படி பராமரிப்பாங்க அப்படிங்கிறதுல. நான் போனேன். நானும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆடி 32ஆம் தேதி போறேன்னு நினைக்கிறேன். அப்படியா? யார் கூட? ஆடி 31மா. யார் கூட? மாமா கவிராஜ் மாமா. வாழ்க வளமுடன். போயிட்டு வாங்க. நாங்க முத்துச்சிருப்பு கூட போயிட்டு வந்தோம். ஆமா, சிங்கப்பூர் போயிட்டு நானு, ஹரிகரனு, ராணி ஸ்ரீ, தொர்ராஜனு, ரத்னபானு இவங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பா. எங்களுக்கு வந்து பாலதண்டாயுத சுவாமி அப்படின்னு அங்க ஒரு கோயில், எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் வச்சு 48வது நாள் மண்டலாபிஷேகத்துக்கு நாங்கள் போனோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிங்கப்பூர் போறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்து அந்த முத்துச்சிற்பிக்கு எந்த நேரத்துலையும் நன்றி சொல்றேன். ஆமா, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்.